வணக்கம். இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்குங்க. இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் பச்சடி அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காவில் தோலை சீவிட்டு, ஒட்டு மாங்காய் இருந்தாலும் சரி, நீல மாங்காய் இருந்தாலும் தோலை சீவிட்டு நல்லா கேரட் சீவுறதுலையோ இல்லாட்டினா அருவாமனையிலையோ நல்லா இது மாதிரி தூளாக நறுக்கி எடுத்து வச்சுக்குங்க. சதைகளை மட்டும் கொட்ட வேண்டியதில்லை, சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தாளித்ததில் அந்த சதையை போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து வரணும். நல்லா பேஸ்ட்டாக வெந்து வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் திப்பி திப்பியாக கூட இருக்கலாம். எடுத்து சாப்பிடும்போது அந்த மாங்காய் வாயில் வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது இருக்கோ அதை போடணும். ஜீனி போடக்கூடாது, நல்லா இருக்காது. வெல்லம், நாட்டு சர்க்கரை இதை போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பாகு பதம் வந்துடணும். நல்லா வெல்லம் கரைஞ்சி டேஸ்ட்டாக வந்தோடனே லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதான். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.